ஃபஜ்ஜியான சாக்லேட் ப்ரௌனி வித் கிரிங்கிள் டாப்போட செய்யலாமா? 140 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அது கூட 80 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் கண்டிப்பாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 150 கிராம் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து பீட்டர் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் வந்து எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 55 கிராம் அளவுக்கு மைதா, 25 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சளிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோன் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ரெக்டாங்கிள் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் டிங்கில் நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம பேட்டர் அதை கூட சேர்த்துக்கலாம். பேட்டர் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு 170 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 170 டிகிரி 30லேருந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போட ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.